இப்போ ஜனநாயகன் கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன் மலேசியா. இன்னைக்கு ஒரு புத்துணர்ச்சியோட அவர் கிளம்பியிருக்காரு. தொடர்ந்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள் தான் அது. எப்படி நீங்க அதை மேற்கொள்ள போறீங்க? இந்த மாதிரி மலேசியா போறாங்க, மலேசியாவில் நடக்க போகுது, ஈவன் அங்க அரசியல பேசக்கூடாது, கட்சி கொடிகள் எந்த விஷயங்களும் அங்க அனுமதி இல்லை அப்படின்றதான் பார்க்கும் பொழுது ஒருத்தர் எழுதுறாரு, மலேசியாவில் இருக்க அரசாங்கத்துக்கு இங்கிருந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. என்ன இது, என்ன நடக்குது? இல்லை, அவர் நான் அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சொல்கிறேன். அவருக்கு இந்த சினிமா மக்களை மகிழ்விக்கிற ஒரு மீடியம். கண்டிப்பாக அவருக்கு மக்களுக்கு அவர் அவரோட கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிற மக்களுக்கு அவர் கொடுக்குற ஒரு மீடியம். இன்னைக்கு அது பத்தாது, இங்கே மக்களுக்கு வேற ஒன்று செய்ய வேண்டிய கடமை இருக்குன்னு புரிஞ்சிக்கும் போது அவர் ஆப்வியஸ்லி சினிமாவில் நடிக்கலாம் தொடர்ந்து. அதெல்லாம் தப்பு யாரும் கிடையாது. ஐயா எம்ஜிஆர் நடிச்சுக்கிட்டே தான் ஆட்சியம் பண்ணார். ஆனால் அது ஒரு விமர்சனமாக ஆகும். ஏன்னா ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, நான் சினிமாவில் அரசியல் பண்ணலை, அரசியல்வாதி ஆனால் சினிமாக்காரமாக நடிக்க மாட்டேன். ஸோ இதை தூக்கி வச்சுட்டு நான் வந்தால் சேவை செய்கிறேன் நம்புவீங்களா? அப்போ நான் அதை பண்ணுறேன் அப்படின்ற ஒரு தெளிவோடு இருக்கிறார். அதில் ஒரு கமிட்மெண்ட் எடுத்தால் அந்த கமிட்மெண்ட்டுக்கு 100% உண்மையாக இருக்கணுன்றது அவரோட ஒரு கேரக்டர். அது அவருடைய டைமிங் சென்ஸாக இருக்கலாம், அவர் ஒரு இடத்துக்கு சொன்ன நேரத்துக்கு வர்றதா இருக்கலாம், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றா இருக்கலாம். அதை தான் நான் இங்கேயும் பார்க்குறேன். ஸோ இது பொலிட்டிசைஸ் ஆகிறாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அந்த ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னும் போது அது ஒரு மாதிரி ஒரு ஃபீலாக தான் இருக்குது. விஜயண்ணா நம்ம கூட தான் இருக்கார், நம்ம கூட தான் இருக்க போகிறார், அவர் கூட தான் ஒர்க் பண்ண போகிறோம், அவருக்காக தான் ஒர்க் பண்ண போகிறோன்ற தெளிவே எங்கள் மொத்த பேருக்குமே இருக்குது. ஆனால் அந்த ஸ்க்ரீனில் என்னும்போது அப்போ அந்த இடத்துல எங்களுக்கு அந்த ஒரு ட்ரீட் கொடுக்கணுமானா அதையும் கொடுக்குறாரு. ஓகே. ஸோ அவனுங்க லோ ஆகாமல் பார்த்துக்கணும். இங்கே மாற்றம் வரும்போது அது வரும், அது கூடவே பயணிக்க போகிறோம். ஆனால் இதை பண்ணால் இதையும் ப்ராப்பராக பண்ணிடணுன்றது தான் அவருடைய ஒரு பார்வையை நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ இங்கே அரசியல் இங்கேருந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்களா எனக்கு தெரியல, அதெல்லாம் செய்ய முடியுமான்னு தெரியல, செய்ய மாட்டாங்கன்னு தெரியல. என் பார்வை என்னென்னா, மக்களுக்காக மக்களை மகிழ்விக்கிற ஒரு கலைஞன், அடுத்து மக்களுக்காக மக்களை காக்கிற ஒரு தலைவன். அந்த ரெண்டுத்துக்குள்ளே இருக்கிற லைன் அவருக்கு தெளிவாக தெரியுது. அதில் இன்னைக்கு அந்த லைனில் இருக்கார், இத்தனை நாளாக இந்த லைனில் இருக்கார், திரும்ப இந்த லைனில் இருக்க போகிறார். அந்த புரிதல் இருக்குது. இங்கே நடந்தால் நடக்கூட மாட்டீங்க, போட்டிக்கு நீங்கள் அரசாங்க கட்டிடத்தில் நடத்துவீங்க, ஆனால் உங்களுக்கு இது உங்கள் கண்ணை உறுத்தும். உறுத்துதுன்னா உறுத்திட்டு போட்டோன்ற நான்